அத்தியாயம் 20. மனதில் ஆயிரம் தீராத கவலைகளை சுமந்து கொண்டு ஒவ்வொரு ஜீவனும் தனித்தனி திசையில் பிளவுபட்டு கிடந்தன. எதையுமே மனசு விட்டு பேசினால் தீராதது இல்லை. ஆனால் இங்கு பேசவே வாய்ப்பளிக்காமல் தானும் நொந்து உடன் இருப்பவர்களையும் நோகடித்தாள். என்ன செய்வது? வேட்புமனு பரிசீலனை முடிவு வந்த நாளன்று சக்கரபாண்டி மீதிருந்த கடுப்பில் வீட்டிற்கு வந்த தேவனின் கண்கள் அவனையும் அறியாது மனைவி முகம் தேடி அலைந்ததை உணர்ந்து தலையில் தட்டி கொண்டவன் செல்வி கொடுத்த தேநீரை வேண்டா வெறுப்பாக குடித்துவிட்டு அறைக்கு வந்தவனுக்கு எதை கண்டாலும் வெறுப்பு தோன்றியது. மனைவி வேண்டாம், அவள் நினைப்பும் வேண்டாம் என உறுதியாக தனக்குத்தானே எத்தனை முறை சொல்லிக் கொண்டாலும் கேடுகெட்ட மனம் மட்டும் மனைவி வேணும் என அடம் பண்ணியதை உணர உணர பைத்தியம் பிடிக்கும் உணர்வுதான். அவ பண்ண தப்பாலதே கண்டவனை என்னைய தேடி வந்து அசிங்கப்படுத்திட்டு போறான். ஆனா உனக்கு அவ கேக்குதா? வேணான்னு தானே விரட்டி அடிச்ச. திரும்ப திரும்ப எதுக்கு உனக்கு அவளை தேடுது? கண்ணாடியில் தன் பின்பம் பார்த்து கன்னத்தில் அரைந்து கொண்ட தேவன் ஆழ மூச்செடுத்து படுக்கையில் விழுந்தவன் நெஞ்சு சொக்காயில் இருந்து அவன் முகத்தில் சரிந்து விழுந்த மனைவியின் தாலி கொடியை கையில் எடுத்து பார்த்தவன் உதடு தானாக அதனை தேண்ட பார்வையோ சுவற்றில் மாட்டி இருந்த திருமண படத்தில் பதிந்தன. 15 ஆண்டுகளுக்கு முன்பு முதலாக வேட்பாளர் மனு தாக்கல் செய்துவிட்டு தேர்தல் பிரச்சாரம் என்று கத்துக்குட்டியாக அலைந்து கொண்டிருந்தான் 26 வயதான இளங்காட்டு காளை அமரதேவன். பெண்களை நிமிர்ந்து பார்த்திடாத கூரிய விழிகளும் மைக் பிடித்து பேசும் கம்பீர பேச்சும் முறுக்கான தேகமும் வெள்ளை வேஷ்டியின் நுனியை ஒரு கையால் பிடித்துக்கொண்டு நடக்கும் வீர நடையும் அவனது வசீகரமும் என அவன் ஆண்மையின் அழகில் மயங்கி ஊரில் உள்ள பாதி பெண்களின் கண்களும் அவனை வட்டமடிக்க இவன் கட்சி கூட்டம் என்று படு பிசி. தேவா, உனக்கு பொண்ணு பார்த்திருக்கேன். தேர்தல் முடிஞ்ச மறுவாரம் கல்யாணம். பொண்ணு பார்த்திருக்கேன், பிடிக்கதா சொல்லு என அவன் விருப்பம் கேளவில்லை. மாறாக உனக்கு கல்யாணம் மட்டும் தகவல் சொல்ல தந்தை சொல் தட்டாதவன் சரிப்பா என்றதோடு அவன் வேலையை பார்த்தானே தவிர பெண்ணை பற்றி ஒரு வார்த்தை வாய் திறக்கவில்லை. தந்தை எது செய்தாலும் தங்கள் நல்லதுக்குத்தான் என்ற நம்பிக்கை அவனுக்கு. தேவா தேவா, நீ கட்டிக்கிட்ட போற பிள்ளைய பாத்தியான்னு கேட்டதுக்கு இதுவரைக்கும் பார்த்ததில்லைன்னு சொன்னியே, அந்த பாருடே நீயே கட்டிக்கிட்ட போறவ நிக்கா. நாயகி வீட்டின் பக்கம் ஒரு வேலையாக நண்பனை அழைத்து வந்த தேவனை சுரண்டி காட்டிட யாருடே அது என கேட்டபடி திரும்பிய தேவன் அப்போதுதான் முதல் முறையாக நாயகியை பார்த்தான். 21 வயது தொடக்கத்தில் பிஞ்சான பருவ சிட்டின் வசீகரிக்கும் அழகு முகம் பார்த்ததும் வாலிப வயது தேவனை அசைத்து விட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். ஓட்டு கேட்கும்போது இவ வீட்டுக்கு தானே வந்து கேட்போம், எப்படி இவளை மட்டும் நான் பார்க்காம விட்டேன்? ஆராய்ச்சியை மனதில் ஓட்டினாலும் ஜில்லென்ற காற்று முகத்தில் மோத அழகினை முதல் பார்வையிலேயே அமிர்தமாய் பருகினான் அமரதேவன். படப்படவென நிறுத்தாமல் துடிக்கும் மீன் இமைகளில் சிறிதே சிறிது அஞ்சனை தீட்டி இருந்தது. தூரத்தில் நின்றிருந்த இவன் துப்பாக்கி பார்வையில் சரியாக சிக்கிக்கொள்ள பாவையின் சிக்கின்ற உடல் மணப்பில் மயங்கி எதை ரசிக்க எதை விட எனும் அளவுக்கு ஒன்று விடாமல் அணு அணுவாக ரசிக்கும்படியாக பாவாடை தாவணையில் வெண்பற்கள் பளிச்சிடும் ஆளை மயக்கும் சிரிப்போடு வீட்டின் அருகே உள்ள பிள்ளைகளோடு சில்லு விளையாடி கொண்டிருந்த இளம் செட்டை பார்வையாலேயே கொத்தி தின்று சென்றான். அடுத்தடுத்த நாட்கள் அவளை பார்க்கவென்றே இல்லாத வேலைக்கு இருக்குன்னு சொல்லி அங்கிட்டும் இங்கிட்டும் நாயாய் அலைய வைத்தது அவன் வாலிப வயசு. ஆனால் அன்னக்கிளியின் தரிசனம்தான் தொடர்ந்து கிட்டவில்லையே. அங்குள்ள வாலிபர்கள் பார்வைக்கு பயந்து அவளே என்றாவது ஒரு நாள் தான் அத்தி பூத்தார் போல வெளியே வருவாள். அது தெரியாமல் இவன் வந்து வந்த ஏமாற்றத்தில் கடுப்பாகி இனிமே வரவே கூடாது தெளிவாக முடிவெடுத்து கொண்டு அங்கிருந்து சென்றவன் மறுநாளும் தவறாது வந்து விட்டான் தேவியின் தரிசனம் வேண்டி. அவன் ஏக்கம் உணர்ந்தாலோ பாவை, அன்று என்னவோ அதிசயம் போல் வெளிவந்த அழகு பைங்கிளியை குறுகுறுப்பாக பார்த்தவன் இடை அவஸ்தையாக நெளிந்தது. பாவாடை ஒரு நிறம், லவுக்கை ஒரு நிறம் என்று மங்கி வெளுத்த பழைய தாவணியை தான் உடுத்தியிருந்தாள். ஆனாலும் அவளின் தீராத அழகு அவையெல்லாம் தோற்கடித்து இருக்க, தாலிய கட்டிவிட்டு நாளுக்கு ஒரு பட்டல அழகு பார்க்கணும். அப்போதே மனதில் ஆழ பதிந்து போக காத்திருந்த திருமண நாளும் கை கொடி வந்தது. ஜோசியர் சொன்னதை போல் நாயகியை மகனுக்கு முடிக்கும் முன்னமே நல்ல யோகமாக மகன் பிரசிடென்ட் பதவியை ஏற்றதில் ஏகபோக மகிழ்ச்சியில் இருந்தார் தண்டாயுதபாணி. தேவன் தேடி தேடி வாங்கிய குங்குமப்பட்டில் அவனை பிரத்யேகமாக செய்து வாங்கிய தங்க நகைகளில் ஜொலிக்க தன் அருகில் தலைகுனிந்து அமர்ந்திருந்த மெழுகு சிலையை அவன் முரட்டு பார்வையால் விழுங்கி ரசித்த தருணங்கள் எல்லாம் மாண்டாலும் மறையாது
அவனது நினைவுகளில் இருந்து. மயில் போல் பளபளத்த நீண்டு வளைந்த வெண்கலத்தில் அவன் சூடிய மாங்கல்யத்தை தலை நிமிர்ந்திடாமல் கண்ணீருடன் ஏற்ற அவள் மதிமுகத்தை காணும் ஆவலில் குனிந்து பார்க்க, விட்டால் தலையை கொண்டு போய் அக்னிகுண்டத்தில் விட்டுக் கொள்வதைப் போல அமர்ந்திருப்பவளைக் கண்டு சலித்து கொண்டான் தேவன். நாயகியின் பெற்றோர் மகளை கட்டி கொடுத்த இடத்தில் தங்க சங்கடப்பட்டு நாயகிக்கு பல அறிவுரைகளை வழங்கி முதலிரவு அறைக்கு அனுப்பி வைத்தவர்கள் அன்று இரவே தங்கள் வீட்டிற்கு புறப்பட்டு இருந்தனர். சந்தனப்பட்டு சுற்றி அதன் மேல் பொன்தாளி மின்ன உச்சி குங்கும வாசனையோடு தன் முன்பு குனிந்த தலை நிமிராது மலங்க மலங்க விழித்தபடி கலக்கமாக நின்ற தங்க சிலையை ஆற அமர கிட்டத்தில் பார்த்து சொக்கி போனான் அமரதேவன். பேரென்ன? பள்ளி வாத்தியார் போல் விரைப்பாக கேட்ட முதல் கேள்வியிலேயே கண்ணீர் பொலபலவென கொட்டியதைக் கண்டு உள்ளுக்குள் பதைத்தாலும் தந்தை வழி பின்பற்றுவதாயிற்றே, எப்படி மென்மையை காட்டுவான்? ஷு, இப்ப என்ன கேட்டனு அழுது நாடகம் நடிக்கிற? புருஷன் கேள்விக்கு உடனே பதில் சொல்ல தெரியாது? கீழ் உதட்டை மடக்கி கடித்து முதலிரவு அறையில் மனைவியை மிரட்டி கொஞ்சிய கணவன் இவனாகத்தான் இருப்பான். வேதநாயகி பேசினாளா? ஆம், பேசினாள். அதுவும் தென்றலாக. அவன் மனதை தொட்டு இதயத்தை குடைந்ததில் கட்டுமஸ்து உடம்பு என்னவோ பண்ணியது. ஏன் தலையை நிமித்தி என்னைய பார்த்தா ஆவாதோ? நான் என்ன பார்க்க பூதம் போலவா இருக்கேன்? கடுப்பாக கேட்டவனுக்கு, என்னையும் இவன் மூஞ்சிய பார்க்க விட மாட்டேங்கிறா, இவளும் என்னைய பார்க்க விட மாட்டேங்கிறா. எம்புட்டு நேரந்தே இவன் முகரக்கட்டைய பார்க்க தவியா தவிக்கிறது. குனிஞ்சு குனிஞ்சு இத கழுத்து வேற வலிக்குது. தனக்குள் முடங்கிய தேவன் தனது நீண்ட கழுத்தினை அழுந்து தேய்த்து கொண்டான். தேவன் அதட்டிய சத்தத்தில் அதிர்ந்து அச்சத்தில் கால்கள் உதறி நின்ற சிறுத்த இடைக்காரி அவன் சொன்னதற்காக மின்னல் வேகத்தில் தலையை தூக்கி அவனை பார்த்துவிட்டு மீண்டும் தலையை தாழ்த்தி கொள்ள அவள் செயலில் சிரிப்பு வந்தது அவனுக்கு. ஏய், என்னடி பண்ணிட்டு இருக்கிறவ? இப்படியே நீ தலைய நட்டுக்கிட்டு இருந்தா குனிஞ்சு பார்த்தே சீக்கிரத்துல எனக்கு கூணு வந்துடும். இங்க வந்து உட்காரு. சற்றும் யோசிக்காமல் அவள் எடை பற்றி இழுத்து தன்னருகில் ஒட்டி அமர்த்தி கொள்ள அவளுக்கும் அதிர்ச்சி மின்சாரம் தாக்கியது. அவனுக்கும் இன்ப மின்சாரம் தாக்கியது. அமர்ந்த வேகத்தில் துள்ளி எழுந்த கோழியை ஒரே அமுக்காக அமுக்கி தன் மடியில் அவளை சாய்த்து புது மனைவியின் வதன அழகையும் தன் நெஞ்சை இடித்து பிறலையும் உண்டாக்கிய வனப்பு அழகையும் ஒரு சேர நோக்கிய தேவனுக்கு அவள் பிஞ்ச தேகத்து ஸ்பரிசத்தில் மூச்சு முட்டியது. ஏண்டி, என்னை பார்த்தா இம்புட்டு பயம்? நான் என்ன கடிச்சாப்பிடுவேன்? ஒரு மாதிரி கிறக்கு குரலில் கேட்டவனுக்கு தன் நெஞ்சை குத்திய அமுத கலசங்களை உடனே கடிக்கத்தான் ஆசை. முட்டை கண்களை அகல விரித்த பாவைக்கு தேவனின் தடாலடியான நெருக்கத்தில் உடல் நடுங்கினாலும் அவன் கத்தலுக்கு பயந்தே அசையாமல் கிடந்தவளின் நெஞ்சு கூடு மட்டும் பலமாக ஏறி இறங்கி அவன் தாபத்தை கூட்டியது. நமக்கு இன்னைக்கு முதலறிவு, உனக்கு தெரியும் தானே? துடித்த அவள் வரி உதடுகளை பார்வையால் அளந்து கொண்டே கேட்டிட மட்டுமே கொட்டிய பெண் கிளியை அவன் மடியில் முளைத்த நீள்கொம்பு இவள் பின்னலகில் முட்டி மேலும் அதிர்ச்சியில் திளைக்க வைத்துவிட்டது. அப்படின்னா என்னன்னு தெரியுமா? அவள் மிரட்சியை காண காண சுவாரஸ்யம் கூடினாலும் மார்பு சேலை ஒரு பக்கமாக ஒதுங்கி பெண்ணவளின் தாராள அழகினை அவனது மோகவெளிகளுக்கு வஞ்சனையின்றி காட்டிக்கொண்டு இருப்பதில் பொறுமை காற்றில் கரையத் தொடங்கின. அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது கீழ் உதட்டை கடித்து அவஸ்தையாக நெளிந்ததிலேயே புரிந்தது. ஓரளவு முதலிரவை பற்றிய விவரம் அவளுக்கு தெரிந்திருக்கிறது என்று. அவன் பற்களில் சிக்கி தவித்த உதட்டை பிரித்து பெருவிரல் கொண்டு அழுத்தமாக வருடி அதன் மென்மையில் கிளர்ந்து நசுக்கி பிடிக்க இமைகள் படபடத்து கருவிழிகள் அலைமோதி தேகம் சில்லிட்டு போனது ஆண் தொடுகையில். அதற்கு மேலும் பொறுக்க மாட்டாமல் துடிக்கும் செம்மாதுளை இதழ்களை ஒரே கவ்வாக கவ்வி தன் உதட்டில் பதுக்கி இருக்க மொத்த உடலும் அதிர்ந்து வெட்டி வெட்டி துடித்தது. கணவனுடனான முதலிரவு போர்க்களத்தில் தேவனை பற்றி அரசல் புரசலாக சிலது தெரியும், நல்லவன் வல்லவன் என்று. ஆனால் மனைவியான பின்புதான் மொத்த குடும்பத்தின் சுயரூபமே அறிந்தாள். இதுதான் வாழ்க்கை, இதுதான் கணவன், இதுதான் குடும்பம் என்று ஆன பின்பு அவர்களை பழகி போனது. கணவனை மேலும் பிடித்தும் போனது. அவளின் சின்ன சின்ன அசைவு கூட தேவனை பித்து குளிக்க வைக்க ஒவ்வொரு நாளும் புது புது கலைகளை கண்டறிந்து அதனை மனைவியோடு பயின்று தீராத மோகத்துடன் சுற்றி வந்த காலமெல்லாம் மீண்டும் கிடைத்திடாத பொற்காலங்கள்தான். பழைய நினைவுகளில் இருந்து மீண்டவனுக்கு மனைவி வேணும். சின்ன தம்பி துடித்து அடம் பண்ணியதில் அவஸ்தையாக எழுந்தவன் படம் எடுத்தவன் தலையில் ஆத்திரமாக 2 தட்டு தட்டி, இனிமே அவ வேணாம், ஒழுங்க மூடிட்டு போடா,
மனைவி மீதுள்ள கோபத்தில் தன்னவனிடம் கத்தியவன் கட்டில் மீது பரவி கிடந்த அவள் சேலையில் படுத்து அதனுள் மூழ்கியவனுக்கு தூக்கம்தான் வருவேனா என்றது. அவள் இல்லாத வீடு வெறுமையில் பொலிவிழந்து கிடப்பதைப் போல அவள் அருகாமை இல்லாத மன்னவன் கூடு ஜீவன் பிரிந்த வெறும் கூடாக அலைமோதியது. நாயகி வேணாம், நாயகி இனி வேணவே வேணாம், ஒவ்வொரு நாளும் தினசு தினசாக தனக்குத்தானே சொல்லிக் கொள்கிறான். அவள் எங்கே? அடுத்த நொடியே குரங்காய் தேடி அலையும் மனதை எதை கொண்டு அடிக்க என ஒன்றும் புரியாமல் இதோ தனது பள்ளி பருவ பாலிய நண்பனை காண வந்துவிட்டான் தேவன். தேவா, என்னடே உன் முகரைய பார்க்கவே சகிக்காம கிடக்கு, என்ன பிரச்சனை? காட்டுக்குரல் கரக்கரக்க தேவன் தோளில் தனது இரவு கரம் பதித்தான் வீரபுத்திரன். யாருன்னு தெரியுதா மக்களே? என்னைய சுத்தி எல்லாமே பிரச்சனைதே, நீ எதை கேட்குற? மது உடனான மகிழ்ச்சி வாழ்க்கையில் சால்ட் பெப்பர் லுக்கில் மேலும் கட்டழக வீரனாக தேகம் முறுக்கேறி பளபளப்பாக மின்னிய நண்பனை மேலிருந்து கீழ் வரை நோக்கினான் தேவன். நீ பார்க்குற பார்வையில் ஆம்பளை எனக்கே கூச்சமாக இருக்குடே. ஆமாம், என்ன புதுசா இந்த பக்கம் பிரசிடென்ட் ஐயா? நக்கலாக காட்டுக்குரல் கத்திட, எதுக்குடா என் காதை செவிட்டாக்குற தாடி பைலே? உரிமையாக கடிந்த தேவன் வலப்பக்க செவியை நீவி விட்டு கொண்டான். எதை கத்துறேனா? என் கதையில் இந்த குரலுக்கு எத்தனை ஃபேன்ஸ் இருக்காங்க தெரியுமா? என் மது கூட என் குரல் பார்த்துதேன் என்கிட்ட மயங்கினான். பெருமையாக காலரை தூக்கி விட்டவனை ஏற இறங்க பார்க்க, சரி சரி என் கதையை விடு, இப்போ உன் கதைக்கு வரேன். என்னாச்சு உனக்கு? இப்போது சீரியஸ் மோடிற்கு வந்திருந்தான் வீர். அதற்குள் இருவருக்குமாக தேநீர் கொண்டு வந்த மது, இந்தங்கண்ணா டீ எடுத்துக்கோங்க. மங்களகரமான சிரித்த முகத்துடன் டீயை நீட்டிட சின்ன தலையசைப்புடன் டீயை கையில் எடுத்த தேவன் வீருக்கும் டீயை நீட்டிய மதுவிடம் தோளுக்கு மேல் வளர்ந்த பிள்ளைகள் ஆன பின்பும் அவளை ரகசிய பார்வையால் சீண்டி சிவக்க வைக்கும் வீரை இடைக்கண்ணால் கண்டு தொண்டையை செருமினான். நீயும் வாழமாட்ட, வாழறவனையும் விடமாட்ட. நண்பனிடம் அழைத்து கொண்ட வீர் மது மீண்டும் உள்ளே போகும் வரையில் கூட முரட்டு பார்வையால் அவளை கலிவரம் செய்ய தேவன் அருகில் இருக்க சங்கடப்பட்டு ஓடிவிட்டாள் மது. என்னடே இம்பிட்டு வயசாகியும் பொண்டாட்டி எப்படி பச்சையா பாக்குறவ? உதடு சொலித்த தேவனை இப்போது வீர் ஏற இறங்க பார்த்தான். ஏன் பொண்டாட்டிய நான் பச்சையா பார்ப்பேன், இல்ல சவப்பா பார்ப்பேன். உனக்கு எங்கட வீங்குது? ஏன் உன் பொண்டாட்டியை நீ பார்க்க மாட்டியோ என்றான் கடுப்பாக. வீர் யதார்த்தமாகத்தான் எப்போதும் போல நண்பனை சீண்டினான். ஆனால் தேவனின் முகம் பீஸ் போன பல்பாக தொங்கி போனதைக் கண்டே ஏதோ சரியில்லை என்று தோன்றியது. அவளுக்கு நான் இது நாள் வரைக்கும் என்ன தர செய்யல, கடைசியில என் மானம் மரியாதை மொத்தத்தையும் ஒரேடியா குழைச்சிட்டா என்ற தேவன் நாயகி செய்த அனைத்தையும் சொல்லி முடித்து நண்பனை பார்க்க, கருமமே கண்ணாக தன் மனைவி கொடுத்து சென்ற தேநீரை உர் உர் என்ற சத்தம் எழுப்பி ரசித்து குடித்துக் கொண்டிருந்த வீரை கண்டு கொலைவெறியானான் தேவன். அத்தியாயம் 21. என்னவோ ஏன் பிரச்சனையை தீர்த்து வைக்க போறவ மாதிரி சொல்லுன்னு உசரை எடுத்துவிட்டு அம்பட்டு தூர சொன்னதை எதையுமே கண்டுக்கிடாம நீ பாட்டுக்கு அந்த டீயை உறிஞ்சுக்கிட்டு இருக்கிற. எரிச்சலாக கத்திய தேவனை கடைசி சொட்டையும் விடாமல் நாக்கில் தட்டி முடித்து நிதானமாக பார்த்தான் வீர். இப்ப என்ன? பொண்டாட்டியை கோச்சுக்கிட்டு அடிச்சு துரத்தி விட்ட, அம்புட்டுதானே? ஆர்ப்பாட்டமுமின்றி கேட்ட வீர் காலி டம்ளரை டொப் என வைத்தான். என்னடே நீ சொல்ற டோனை பார்த்தா என்னவோ நானே அவளை வேணும்னு அடிச்சு துரத்தி விட்ட மாதிரி சலிச்சுக்கிற. அவ என் கௌரவத்தை குலைச்சு அம்புட்டு பேத்துக்கு முன்னாடி என்னையும் என் அப்பாவையும் தலைகுனிய வச்சுட்டாடா வீரா. மனைவி செய்த செயலை ஆதங்கமாக வெளிப்படுத்திய தேவனை ஆழ்ந்து பார்த்து பெருமூச்சு விட்ட வீர், இந்த கௌரவம்னா என்னடே தேவா? சாதி சனம் அந்தஸ்துன்னு தலையில தூக்கி வச்சு ஆடுறியே அதுவா என நக்கலாக சிரித்தவன். ஆனா என் கௌரவம் என்ன தெரியுமாடே? என் மது, என் சந்தோஷம், அவ சிரிப்பு, என் பிள்ளைங்க கூட அவளுக்கு அடுத்துதான் அதே. இன்னைக்கு நான் ஒரு கம்பீரமான ஆம்பளையா பொறுப்புள்ள குடும்பஸ்தனா ஊருக்குள்ள 4 பேத்து மதிக்க தலை நிமிர்ந்து நடக்கிறேன்னா அதுக்கு காரணமும் அவதேன். எனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் சந்தோஷம் வந்தாலும் அவ மடி சாஞ்சு என் பொஞ்சாதி முகத்தை பார்த்தா போதும், அம்புட்டு கவலையும் பறந்து போயிடும். என் மது முகம் சின்னதா சொனங்கினாலும் என் இதயத்துக்கு வலிக்குமிடே. ஏன்னா என் பொஞ்சாதி எனக்கு அம்புட்டு இஷ்டம். எங்களுக்குள்ள எம்புட்டு சண்டை சச்சரவு வந்தாலும் சரி, அவளை விட்டு போட்டு ஒரு நிமிஷம் என்னால தனிச்சு இருக்க முடியாது. எங்க இருந்தாலும் ஓடி வந்து அவகிட்ட சேர்ந்துடணும்.
அவ இல்லாம இந்த வீரா ஒண்ணுமே இல்லடே. அவளை நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். இம்புட்டையும் இவன் ஏன்டா சம்பந்தமே இல்லாம நம்ம கிட்ட சொல்றான்னு பாக்குறியா? ஏன்னா நான் ஒரு அக்மார் பொண்டாட்டி தாசன்டா. யார்கிட்ட வேணாலும் இத நான் வெக்கத்தை விட்டு கெத்தா சொல்லுவேன். அதனால இப்ப என்ன சொல்ல வரேன்னா, என்னால உங்க புருஷன் முஞ்சாதி பிரச்சனைக்குள்ள தலையிட முடியாது. வீணா உன்னோட இந்த வக்கத்தை வரட்டு கௌரவத்தை விட்டு போட்டு போய் உன் பொண்டாட்டிய சமாதானம் செஞ்சு கூட்டிட்டு வந்து ஒழுங்கா வாழப்பாரு. ஏன்னா பொண்டாட்டி பக்கத்துல இல்லைன்னா நானும் உன்னைய மாதிரிதான் கிறுக்கு பிடிச்சு போய் சுத்துவேன். உடலை வளைத்து முறித்து திமிர் எடுத்தபடி நக்கலடித்த வீர்தான் தேவனை பற்றி நன்கு அறிவானே. ஊருக்குள் விசேஷம் கச்சேரியின் போது அடிக்கடி குடும்பமாக சந்திப்பது உண்டு. வீர் மகள்கள் இருவரும் பருவம் எய்திய போது குடும்பமாக வீட்டிற்கு வந்து சீர் சனத்தி செய்து சென்றனர். அப்போதெல்லாம் நாயகியை பார்த்தது உண்டு. வீர் அதிகம் பேசியது இல்லை என்றாலும் மது நாயகியை பற்றி அந்த அளவிற்கு பெருமை பேசியிருக்கிறாள். அதில் தெரிந்த பொது அறிவுதான் நாயகியின் குணம் பற்றி. என்னடே, என்னைய பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? உனக்கு பொண்டாட்டி பைத்தியம் முத்தி போச்சுங்கிறதுக்காக என்னையும் பைத்தியமா தெரிய சொல்றியா? அதுவும் நான் போயே அவளை சமாதானம் செஞ்சு கூட்டியாந்து கூட வாழணுமா? இதுக்கு நாண்டுகிட்ட சாவ போறியாடே? ஆவேசமாக தேவன் பேசிக்கொண்டு இருக்கும் போதே இடையில் குறுக்கிட்டு பரிகாசம் செய்த வீரை தீயாக எரித்தான் தேவன். உடம்பு முழுக்க கொழுப்பிட உனக்கு. போய் உன் பொண்டாட்டி முந்தானையை பிடிச்சுக்கிட்டு திரி. உங்ககிட்ட போய் என் குபுரலை கொட்டின பாரு, என்னைய சொல்லணும். ஆத்திரத்தில் பற்களை கடித்த தேவன் உயிர் போகும் தலைவலியில் இரு கரங்களையும் தலைக்கு மேல் கட்டிக்கொண்டு சோபாவில் சாய்த்து கொள்ள, இவன் எப்போ இருந்தான் போல மதுவிடம் முத்த போதை கேட்டு ஒரு அலம்பே பண்ணிவிட்டான். இச் இச் எனும் சத்தங்கள். அச்சோ, என்ன மாமா பண்றீங்க? மது குரல் திணறியது. பயம் விட்டு போச்சுடி உனக்கு. அதே புருஷன் எதிர்த்து கேள்வி கேட்கிறவ. காட்டுக்குரல் எதிரொலிக்க மீண்டும் அவள் பெண் முதுகில் இச் இச். முரட்டு கடவனின் கூற்றில் எப்போதும் போல் இப்போதும் வாயை பிளந்த மது, மாமா ரகு வரான் பதட்டமாக உரைத்த நொடி, எங்கடி? பதறி விலகிய வீரை கண்டு சலங்கை ஒளி சிதறியதைப் போல கலகலவென சிரித்த மனைவியை முரட்டு பார்வையால் பிரித்து மேய்ந்த வீர், பொய் சொன்ன அவள் வாய்க்குள் அவன் உதட்டை கவ்வி விட்டு பழி வாங்கிவிட்டான். என்ன கன்றாவிரி சத்தாண்டா இது? கடுப்பாக கண் வெளித்த தேவனின் செவிகளை மொத்த சத்தமும் சிரிப்பு சத்தமும் மாறி மாறி சமையல் கட்டில் இருந்து கேட்டதில் தலையணை உலுக்கி கொண்டு மனைவி ஏக்கம் அப்பட்டமாக அவன் இதயத்தை சொல்ந்து அவஸ்தையாகி போனது. இன்னும் என்னத்தை தாண்டி இங்க நின்று கிண்டிக்கிட்டே கிடப்ப? செஞ்ச வரைக்கும் போதும், வா அறைக்கு போகலாம். ஏதோ ஆகாதவளிடம் கத்துவதைப் போல உரக்க கத்தி மதுவை இழுத்த வீரை பாவமாக பார்த்த மது, எல்லாம் முடிஞ்சது மாமா, நல்லி வந்ததும் நிறுத்திவிட்டு வீட்டை மட்டும் கூட்டிட்டா போதும், ஒரு 5 நிமிஷத்துல முடிச்சுட்டு வந்துடுற மாமா. குலைவாக சொன்னபடி பம்பரமாக சொல்லல இருந்தவளின் இடையை இறுக்கி தன்னை பார்த்து நிறுத்தியதில் இப்போதும் நடுக்கம்தான். கணவனின் அதீத காதலில் நாளும் திக்குமுக்கு ஆடுவதில். சொல்லிட்டே இருக்கேன், எங்கடி போற? இம்புட்டு வரைக்கும் செஞ்சதே போதும், இதுக்கு மேல நீ எதுவும் செய்ய வேணாம். போய் கொஞ்ச நேரம் ஓய்விடு. இல்லாட்டி ராவு காலம் கால் வழியில அவஸ்தப்பட்டுட்டு நீயும் தூங்காம என்னையும் தூங்க விடாம கால் அமத்த சொல்லி அழுது வடிவ. விரைப்பு மாறாமல் சொன்ன வீர் அவளை திட்டில் அமர வைத்தவன் கொஞ்சமும் தயக்கமின்றி மது கையில் இருந்த துடைப்பத்தை வாங்கி படபடவென வீட்டை சுத்தம் செய்த கணவனை கன்னத்தில் கை வைத்து இமை வெட்டாது ரசித்திருந்தாள் மது. வீர் மதுவோட அட்டகாசமான காதலை அறிய முள் மஞ்சமோ மலர் தஞ்சமோ கதையினை படிங்க. இருவரின் காதல் சம்பாஷணைகளும் பெரிதாக செவியை அடையவில்லை என்றாலும் மனைவிக்கு நோக விடாமல் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து செய்யும் வீரும் அவன் முரட்டு பேச்சை கூட சொட்டு விடாமல் ரசிக்கும் மதுவும் என இருவரின் அந்யோன்யமான உறவை கண்டும் காணாமலும் இருந்த தேவன் நினைவில் சட்டென அவன் மனைவி தோன்றி மறைய வேகமாக தலையை உலுக்கிக் கொண்டான். இவனை பத்தி தெரிஞ்சும் இங்க போய் மன நிம்மதி தேடி வந்தான் பாரு, என்னைய சொல்லணும். இனிமே இங்கன இருந்தா இவன் அவன் பொண்டாட்டியை கொஞ்சிறது பார்த்து என்னைய வெறுப்பேத்தி சாவே அடிச்சிடுவான். முதல்ல இங்கிருந்து கிளம்பியே ஆகணும். எரிச்சலாக நினைக்கும் போதே அவன் அலைபேசி சினுங்கியது. அவன் தந்தையின் என் திரையில் மின்னுவதை கண்டதும் உடனே ஏற்று காதில் வைத்தவனாக, சொல்லுங்கப்பா என்றது தாமதம். எங்க இருந்தாலும் முதல்ல வீட்டுக்கு வா தேவா, இங்கன இந்த ஆனந்த பையன் என்ன காரியம் பண்ணிட்டு வந்திருக்கான் பாரு. எடுத்ததும் தண்டாயுதபாணி குரல் ஓங்கி உயர்ந்து கோபத்தில் எரிந்ததை உணர்ந்த தேவன் ஏதோ சரியில்லை என நினைத்தவனாய் நண்பனிடம் விடை பெற்று வீட்டுக்கு புறப்பட்டான்.
8 நாட்டாமைகளும் ஒன்று கூடிய பெரிய பஞ்சாயத்து ஒன்று. கோட்டையூரில் நடத்தி முடித்து 2 நாட்களுக்கு பிறகுதான் ஊர் வந்தே சேர்ந்தார் தண்டாயுதபாணி. வந்ததும் அரசல் புரசலாக அவர் காதில் விழுந்த விஷயம் இருட்டோடு இருட்டாக ஆனந்தன் வேலைக்காரி மகளின் கழுத்தில் தாலியை கட்டியதுதான். அதை கேட்டு ரத்தம் கொதித்து போனவர் இதோ வந்ததும் பஞ்சாயத்தை கூட்டி விட்டாரே. கூனி குறுகிய நிலையில் கண்ணீருடன் கோதை கையை பிசைந்து நிற்க அவள் அருகில் தெனாவெட்டு தோரணையாக நின்றிருந்தான் ஆனந்தபாலன். என்னடா அது? எம்புட்டு தரம் கண்ணால கட்டிக்க சொல்லி உன்கிட்ட கெஞ்சி இருக்கேன். அப்போல்லாம் வேணாம் வேணான்னு பொம்பளைங்க கூட கூத்தடிச்சுப்புட்டு கேவலம் ஒரு வேலைக்காரி மவ கழுத்துல தாலிய கட்டி இழுத்துட்டு வந்து நிக்கிற. வெக்கமா இல்ல உனக்கு? பற்களை கடித்து தண்டாயுதபாணிக்கு வேற்று சாதி பெண் ஒன்றும் இல்லாத கோதையை பார்க்க பார்க்க அத்தனை ஆத்திரம் வந்தது. எனக்கு இவளை கட்டிக்கிடணும்னு தோணுச்சு, கட்டிக்கிட்டேன். அம்பிட்டுதே. இதுக்கு மேல தெளிவா சொல்ல ஒண்ணுமே இல்லப்பா. ஏன்னா இது வாழ்க்கை, எனக்கு பிடிச்ச மாதிரிதான் வாழ முடியும். தெளிவாக பேசியவனை அடிக்கவே பாய்ந்து விட்டார் அவர். ஏண்டா நாயே, என்னடே பேசுற? ஊரை கூட்டி ஒருத்திய மான மரியாதை குலைச்சிட்டு போனா நீயே கூடவே இருந்து கழுத்தறுத்துட்டியேடா பாவி. உன்னைய அப்பவே அடிச்சு திருத்தி வளர்த்திருந்தா இம்புட்டு தூரம் வளர்த்திருக்க மாட்ட. பெரிய முதுகில் 2 அடி வைத்து கத்தியதில் அவர் கைகளுக்கு தான் இரும்படி பட்டது போன்ற வலியை கொடுத்தது. நீயே எப்படி வளர்த்தினாலும் பிடிச்சவ கூடனே வாழ்க்கைய வாழ முடியும். அமுதாவுக்கு அந்த பயலை பிடிச்சிருக்கு, கட்டிக்கிட்டா. எனக்கு இவ்வளவுதான் பிடிச்சது, கட்டிக்கிட்டேன். அம்புட்டுதேன். உன் மான மரியாதைக்கு பங்க வரும்னா சொல்லு. இப்பவே என் பொஞ்சாதியை கூட்டிக்கிட்டு வெளியே போய்கிட்டே இருக்கேன். அவள் கரம் பற்றி வெளியே செல்ல தயாராக நின்றவனை அதிர்ந்து போய் பார்த்தார் அவர். டேய் ஆனந்து, நீயாடா பேசுற? எனக்கு இருக்கிறது நீ 2 பிள்ளைங்க தானேடா. நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல புள்ள குட்டிகளோட ஒத்துமையா வாழணும் தானே. இத்தனை போராட்டத்துக்கு நடுவுல நான் அல்லோல் பட்டுக்கிட்டு இருக்கேன். ஏண்டா யாருமே என்னைய புரிஞ்சுக்க மாட்டீங்க? வேதனையாக மடிந்து அமர அப்பா என பதறி வந்து தாங்கிய தேவன் வெறிப்பாக நின்றிருந்த ஆனந்தனை வெறியாக முறைத்தவன் உள்ளே வரும்போதே இருவரும் பேசிக்கொண்டதை வைத்து விவரம் புரிந்து போனது அவனுக்கு. காரணமே இல்லாம இவ பின்னாடி நீங்க சுத்தும் போதே சந்தேகம் இருந்ததுடா. நகைக்கடை ஓனர் அன்னைக்கு என்னைய கூப்பிட்டு சொன்னான். உன் தம்பிக்கிட்ட தோட்ட கொடுத்துட்டேன் தேவா, பார்த்து வாங்கிக்க, மத்தது எல்லாம் ஆனந்தே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டான்னு. சரி, எல்லாத்தையும் நீயே பார்த்துப்பேன்னு நானும் கட்சி ஆபீஸ்னு அத்தோட மறந்துட்டேன். ஆனா இப்பதானே புரியுது இம்புட்டு நாளும் நீ அமைதியா இருந்ததுக்கு காரணம். பற்களை கடித்த தேவனுக்கு அப்போதே ஞாபகம் இருந்திருந்தால் தன்னை கேளாமல் தோட்டை கொடுத்ததற்கும் சேர்த்து அவளை வார்த்தைகளால் வதைத்து இருப்பானே. அது மிஸ் ஆகி போனதில் நாயகி மீதும் இப்போது கோபக்கண்ணில் கொழுந்து விட்டது. நீயும் முதல்ல இருந்து ஆரம்பிக்காதனே. ஆரம்பத்துல பணத்தை சாக்க வச்சு இவளை பயமுறுத்தி வைக்க மட்டும்தான் நினைச்சேன். ஆனா இவ முகத்தை பார்த்து நான் மட்டும் தடுமாறி போகல. என் மனசும் இவளால தடம்புரண்டு போச்சு. கல்யாணத்து மேல நாட்டமே இல்லாமதே இருந்தேன். ஆனா இவளுக்கு கல்யாணம் முடிவாயிச்சுன்னு தெரிஞ்சதும் உள்ள எரிஞ்சதுனே. எவனுக்கும் இவளை விட்டு கொடுக்க முடியல. அதே தாலியை கட்டிப்புட்டேன். ஏது எப்படியோ இப்ப கோதை என் பொஞ்சாதி. அவளை ஏத்துக்காத இந்த வீட்டுல நானும் இருக்க மாட்டேன். மனைவியை விட்டுக் கொடுக்காமல் தீர்க்கமாக பேசிய தம்பியை புருவம் நெரிக்க பார்த்த தேவன் மனதில் வீரும் தன் மனைவியை விட்டுக் கொடுக்காமல் பேசிய நிகழ்வுகள் நினைவில் தோன்றி மறைந்ததில் ஏதோ யோசனையில் அமைதியாகிவிட இளைய மகனை தலை தூக்கி பார்த்தார் தண்டாயுதபாணி. ஊதாரியா தெரிஞ்சாலும் இந்த அப்பம் பேச்ச மீறி நடக்க மாட்டேன்னு பெரிய அளவுல நம்பிக்கை வச்சிருந்தேன்டா. ஆனா இப்பதான் புரியுது. என் மகன் தேவா மட்டும்தான் இம்புட்டு வயசாகியும் என் சொல் பேச்ச தட்டாம வளர்ந்த ஒரே புள்ள. பெரிய மனசே, முடிவு எடுத்துட்டிய. இதுக்கு மேற்பட்டு இந்த கிழவன் பேச்சு எடுபடுவா? என்ன இருந்தாலும் உன்னைய விட்டு கொடுத்துட்டு என்னால நிம்மதியா இருக்க முடியாதுப்பா. உனக்கும் இந்த வீட்டுல பங்கு இருக்கு. அதனால நீயும் எங்கேயும் போக வேணாம். தெற்கு வாசப்படி பக்கம் நீயும் பொஞ்சாதியும் இருங்க என்ற தண்டாயுதபாணிக்கு ஆனந்தனை வெளியே அனுப்ப கொஞ்சமும் மனமில்லை. இந்த 2 பிள்ளைகளையும் உளவாக நினைத்து அவரே வேறு திருமணம் கூட செய்யாமல் இருந்தது ஞாபகத்தில் வந்து போனது. கடைசியில் அதில் ஒருவன் தனியே போகிறான் என்றதும் மனமுடைந்து போனவருக்கு பெண் பிள்ளையை பற்றிய கவலை இம்மி அளவும் கூட இல்லை. புது மனைவி மோகம் கொஞ்ச நாட்களுக்கு அப்படித்தான் இருக்கும். பிறகு கோதையை எப்படியாவது துரத்திவிட்டு மகனுக்கு வேறு மனம் முடித்து விடலாம் என ஆனந்தனை பற்றி குறைத்து எடை போட்ட பிறகுதான் அவர்களை அங்கு தங்க சொன்னது. அவர் எண்ணம் மெய்யாகுமா பொய்யாகுமா தீர்மானிக்கப் போவது காலத்தின் விதி என்பதை அறியாமல் ஆளுக்கொரு யோசனையில் மூழ்கி மனதளவில் தனித்தனியே வதைப்பட்டு கிடந்தனர். அத்தியாயம் 22.
தக்காளி கிலோ 20, கிலோ 20, வெங்காயம் 3 கிலோ 50, சாமந்தி 100 30, கமலா ஆரஞ்சு 5 கிலோ 100, 5 கிலோ 100. திரும்பும் திசை எங்கும் அந்த கடை வீதி முழுவதும் ஆளுக்கு ஒரு பக்கம் தங்கள் பொருளை கூவி கூவி விற்பனை செய்வதில் மிகவும் பரபரப்பாக இருந்தனர். ஏமா, விலையெல்லாம் எப்படின்னு சொன்னது புரிஞ்சுதா? ஒவ்வொரு காய்கறியும் ஒவ்வொரு விலை, பார்த்து கவனமா கேட்கறவங்களுக்கு எடை போட்டு கொடுக்கணும், சரியா? அந்த காய்கறி கடைக்கார முதலாளி வியாபாரத்தை பற்றி சொல்ல சொல்ல புரிந்தும் புரியாமலும் வேக வேகமாக தலையசைத்து கொண்ட நாயகி அன்றுதான் தனது முதல் நாள் வேலையினை செய்ய தொடங்கினாள். புதிதாக வந்திறங்கிய தக்காளி மூட்டையை பிரித்து எடுத்து வந்து தக்காளி காலியான பெட்டிகளில் நிரப்பும் வேலையினை செய்தவளுக்கு மனம் முழுக்க படபடப்பு. செய்யும் வேலையை சரியாகத்தான் செய்கிறோமா இல்லையோ என்றதில். தக்காளி எம்பிட்டுமா? கிலோ 20மா? ஒரு 2 கிலோக்கு நல்லதா பார்த்து பொறுக்கி போடு என்ற பெண்மணிக்கு என தலையாட்டி விட்டு பதட்டத்தில் வேக வேகமாக எடுத்து தராசில் போடுகிறேன் என்று கீழும் மேலும் கொட்டிய நாயகி அதனை கரங்கள் நடுங்க அள்ளி போட்டு நெகிழியில் முடிச்சிட்டு கொடுப்பதற்குள் வியர்த்து விறுவிறுத்து ஒரு வழியாகிவிட்டாள். முதல் வியாபாரமே பதட்டத்தில் களை கட்டிட அடுத்தடுத்து இடைவிடாது தொடர்ந்து வந்தவர்களுக்கு அவசரம் அவசரமாக எடை போட்டு பையில் கொடுக்கும் வேகத்தில் மூச்சிட்டு கிலோ கணக்கில் அதிக எடை தூக்கி தூக்கி ஒரு பக்க தோள்படை விட்டு போனது. நாள் ஒன்றுக்கு 300 ரூபாய்க்கு காலை 7 மணிக்கெல்லாம் கடைக்கு வந்து இரவு கடை எடுத்து வைக்கும் வரை வேலை பார்க்க வேண்டும். அதிக அளவிற்கு எடை தூக்கி பழக்கம் இல்லாத வேலை கடினமாகத்தான் இருந்தது. மனதளவிலும் உடல் அளவிலும் சோர்வு வாட்டினாலும் தன்னைத்தானே தேற்றிக் கொண்டாள் நாயகி. பல துக்கங்கள் நெஞ்சை அழுத்தி வதைக்க அத்தனையும் உள்ளுக்குள் குவித்து கொண்டவளாக வெறும் கூடாக நடைபெற்ற பெண்ணுள்ளம் கணவனை நினைத்து நாளும் ஒரு பொழுது துடித்து போனது. இனி இதுதான் நிரந்தரம், இதுதான் நிதர்சனம் என உணர்ந்து அம்மா அப்பா வேலை வீடு என எந்திரத்தனமான வாழ்க்கையை மன உளைச்சலோடு வாழ பழகினாள். பார்க்கும் பல கண்களுக்கு ஒவ்வொரு மாதிரி தெரிந்தாள் நாயகி. சிலருக்கு பாவமாக, பலருக்கும் ஏளனமாக, அதையும் தாண்டிய வக்கிர பார்வை வேறு அவள் உடலை ஊசியால் குத்தியது. டேய், அதோ இருக்காடா பிரசிடண்ட் பொஞ்சாதி, ஒருவன் அடையாளம் காட்டிட, பா பாடா எப்படி இருக்கான்னு. இவளை இம்புட்ட வருஷமும் ஏண்டா அந்த ஆளு பொத்தி பொத்தி வச்சிருந்தானு இப்பதானே தெரியுது. கடையில் வேலை பார்த்து கொண்டிருந்த நாயகியை உடன் வந்த வக்கிரக்காரன் பார்வையாளையை அலசினான். ஆமாடே, நான் கூட இவளை அறகுறையா பார்த்துட்டு அப்படி என்ன பெரிய அழகின்னு நிறைய தரம் நினைச்சிருக்கேன்டா. ஆனா பாரு, அம்புட்டு அலங்காரத்துல கூட இவ இம்புட்டு அழகா இல்லடா. அந்த நஞ்சு போன சீலையில எப்படி இருக்கா பாரு. அடையாளம் காட்டியவன் வாயில் வடிந்த ஜொல்லை புறங்கையால் துடைத்து கொண்டான். வேலை செய்யும் அலுப்பில் இடைசேலை நடுங்கி வியர்வை துடைக்கும் முந்தியை அதனுள் சொருகிவிட்டு குனிந்து காய்கறிகளை நல்லது கெட்டது பார்த்து பொறுக்கி போடும் அவளை இருவரும் பார்த்து தலையாட்டி விட்டு சர்க்கரைக்கு அழைத்தனர். சொல்லுடே, தேவா பொஞ்சாதியை பாத்தீங்களா என்றது காரச்சாரமான குரல். இதோ பார்த்துட்டே தான் இருக்கோம் ஐயா. பவ்யமாக இப்பக்கம் உரைத்தான் அவளை பார்த்தபடியே. நல்லதா போச்சு. மானம் மரியாதை பெருசா நினைச்சு பொத்தி பாதுகாத்த அம்சமான பொஞ்சாதிய நிர்கதியா விட்டு புட்டான் பாரு, பாவம். பொய்யாக பரிதாபப்பட்ட சர்க்கரை. ஆமா, அவ எப்படில இருக்கா? மோதிர விரலால் உதட்டை நீவியபடியே கேட்ட வயசான கட்டைக்கு ஆசை பெருகியது. ஆளு பார்க்க சும்மா ஐயர் விட்டு மாமி போல, இந்த மங்கன கெட்டப்பளையும் நல்லா தளதளன்னு சமத்தியா இருக்கா ஐயா என்றவன் கண்கள் ஆசையில் மின்னியது. அதான் தெரியுமே, என்னதே அவளை வேணாம்னு வத்தி விட்டு இருந்தாலும் அந்த தேவாவுக்கு பொஞ்சாதினா இஷ்டம் போல தெரியுது. முன்னாடிலாம் வேலைன்னு வந்துட்டா ஊருக்கு முன்னாடி முந்திக்கிட்டு செய்யறவன் இப்போ மொத்த வேலையும் ஆளுங்க தலையில கட்டிவிட்டு பையன் தலை தொங்கி போய் திரியிறான்னு கேள்விப்பட்டேன். யார் வீட்டுக்கும் ஓட்டு கேட்க கூட போவலையாமே. எது எப்படியோ எல்லாமே நமக்கு சாதகமா அமைஞ்சா நல்லதுதே. அவன் இப்படியே திரியட்டும். இந்த தரம் அந்த தேவா பைய தேர்தலை ஜெயிக்க கூடாதுரே. அப்படியே ஜெயிச்சாலும் அந்த பதவி அவனுக்கு முள்படுக்கையா மாறி அவன் நெஞ்ச குத்தி கிழிக்கணும். வெஞ்சனத்துடன் சொன்ன சக்கர பாண்டி, அந்த பொண்ணை இனிமே கவனமா பின்தொடருங்கடா. நான் சொல்லும் போது தூக்கி கொண்டாங்க. இவளை வச்சுதான் அவனை அடிக்கணும். கட்டளையிட்டு அழைப்பை துண்டிக்க சர்க்கரை சொன்ன வேலையை முனைப்பாக செய்ய தொடங்கி இருந்தாலும் பார்வையின் வக்கிர மட்டும் அவள் மீது கூடி போனது. ஏய் இந்தாடி, நான் உன்கிட்ட என்ன கேட்டேன்? என்ன கொண்டாந்து தார? ஓங்கி ஒலித்த கரத்த குரலில் கோதை வைத்திருந்த ஆம்லேட் தட்டு தடதடவென ஆடியது. முட்டை தானே கேட்டிய, அதைத்தான் செஞ்சு கொண்டாந்தேன்.
காற்றுக்கும் நோகாமல் பதில் தந்த கோதை இத்தோடு 3வது ஆம்லெட்டை அவனுக்கு ஊற்றி கொண்டு வந்தும் ஒரே முழுங்காக முழுங்கிவிட்டு இதே பேச்சுதான். ஆமா, பெருசா கொண்டாந்தா. எப்ப கேட்ட முட்டைய இப்ப கொண்டாந்து நீட்டுற, இதுக்கு முன்னாடி கேட்டது எங்கடி? கடுப்பாக கத்திய ஆனந்தனை கண்ணீரோடு பார்த்த கோதை தட்டை மேசையில் வைத்துவிட்டு அவன் கேட்ட மதுபானத்தை கொண்டு வந்து கிளாஸில் ஊற்றிய கிளாசிக் அழகியை பார்வையாலேயே விழுங்கி வென்றான். ஏய் போதுண்டி, இம்பிட்டு ஊத்துனா ஒரு ஏடியா போதை ஏறி போய் சேர்ந்துடுவேன். அப்படி நான் போய் சேர்ந்தாலும் உனக்கு நிம்மதி தானே? அவளை குறுகுறுப்பாக பார்த்தபடி திரவத்தை உறிஞ்சியவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு மௌனமாக தலை குனிந்து கொண்டாள் கோதை. அதானே தெரியும்டி உன்னைய பத்தி. நீ நினைக்கிற மாதிரி அப்படி உடனே எல்லாம் உன்னை விட்டு போயிட மாட்டேன். நக்கலாக சொல்லி தங்க திரவத்தை காலி செய்ய கண்கள் கலங்கியது கோதைக்கு. ஏய், இந்த ஊமச்சி வேஷமெல்லாம் இங்க வேணாம். ஒழுங்கா வாய் திறந்து பேசி தொலை. தாலி கட்டுறதுக்கு முன்னாடி வரைக்கும் அம்புட்டு பேசி சாபம் கொடுப்ப. இப்ப மட்டும் என்னடி வந்துச்சு? ஓ, எங்க உன் வாயால சபிச்சு நம்ம புருஷன் செத்து போயிடுவானோன்னு பீலிங்கா? அவன் தாடை பற்றி தன்னை பார்க்க செய்து மெலிதாக அவள் முகத்தில் ஊதிட குப்பென வீசிய மது வாடையில் கண்களை மட்டும் இறுக மூடிக்கொண்டாள். உங்களை சபிச்சு இனி நான் என்ன பண்ண போறேன்? பிடிக்குதோ பிடிக்கலையோ, இப்ப நீய என் புருஷன், ஆனா உங்களுக்கு நான் அடிமை. நீய என்ன சொல்றீங்களோ அதை நான் செஞ்சுதானே ஆகணும். அம்புட்டுதே. அவனை பாராது மூடிய விழிகளில் இருந்து நீர் கசிய உதடு நடுங்க சொன்னவளின் தாடை மேலும் இறுகியது அவன் கரம். ஓ, அடிமை வாழ்க்கை வாழுறியலோ? அப்ப நான் உன்னை என்னமோ அடிச்சு துன்பப்படுத்தி என்னோட கட்டாயமா வாழ வைக்கிறேன்னு தானே இதுக்கு அர்த்தம்? சொல்லுடி என்றவனின் கண்கள் கோபத்தில் செந்நிறம் பூத்தது. இதுக்கான பதில் உங்களுக்கே தெரியுங்க. நான் எதை பத்தியும் பேச விரும்பல. அடுத்து என்ன செய்யணும்னு சொன்னீங்கன்னா செஞ்சுபுட்டு படுத்துக்குவேன். கொஞ்சமும் உணர்ச்சி இல்லாமல் எந்திரம் போல் உனக்கு சேவை செய்கிறேன் என்றால் யாருக்கு வேண்டும் அந்த சேவை? ஆனாலும் இவனுக்கு வேணுமே. சை, இதுக்குதான் இந்த கல்யாணம் கருமாந்திரம் எதுவும் வேணாம்னு நிம்மதியா ஒத்தையில தெரிஞ்சேன். இப்ப பாரு, புள்ள பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைச்சு போச்சு. சரி விடு, இம்பிட்டு தூரம் எனக்கு சேவை செய்ய துடிக்கிறவனுக்கு கண்டிப்பா வேலை கொடுக்குதே என்றவனின் வில்லங்க பேச்சில் ஏண்டா வாய் கொடுத்த வம்பில் மாட்டினோம் என்று தன்னையை நொந்து கொண்டாள் கோதை. சொன்னதை செய்டி. சீலை லவுக்க பாவாடை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம கலட்டி போட்டு என் முன்னாடி வா. உத்தரவிட்டு கால்களை ஆட்டிய ஆனந்த பல்லனை பதட்டமான விழிகளால் பாவமாக பார்த்தாள். நீயா கலட்டுறியா இல்ல நானே வந்து கலட்டவா? சட்டென அவள் முந்தானை பற்றிட பின்குத்தாத செயலை அவன் கையோடு பறிபோனதும் தங்க உருண்டைகளை அவசரமாக கை கொண்டு மூடிய கோதைக்கு அவனை நிமிர்ந்து பார்க்க தெம்பு இல்லை. என்னடி, முதல்ல நான் தொட்டா வேணான்னு ஓவரா சீன் போடுவ. இப்பெல்லாம் நான் என்ன பண்ணாலும் அமைதியா நிக்கிற. மஞ்ச கயிறு பண்ற வேலையோ? பந்து உருண்டைகளை பார்வையால் களவாடி மேல் சட்டையின் கொக்கிகளை ஒவ்வொன்றாக கலட்டியவனுக்கு மோகத்தில் கண்கள் சிவந்தன. ஆமாங்க, ஆரம்பத்துல முறை இல்லாம நெருங்கி என் பெண்மையை கலங்கடிக்க பாத்திய. கெஞ்சின கதறின விலகி போக நினைச்சேன். இப்ப உரிமையுள்ள கணவனா நெருங்கி வரிய எப்படி விலக்கி வைக்க முடியும்? எது எப்படியோ என் கற்பை உங்க ஒருத்தருக்கு மட்டும்தான் தார வாத்துட்டு நிக்கிறேன்ற ஒரு திருப்தி எனக்கு போதுங்க. ஆனா உங்களுக்கு அப்படி இல்லையே. கண்ட அசிங்கத்து மேலையும் உருண்டு புரண்டுகிட்டு என்கிட்ட வரிய. லவுகை அகற்றிய பெண் அங்கத்தை மறைக்காது அசையாமல் நின்ற கோதை விரக்தியாக சொன்னதும் கன்னம் எரிந்தது அவன் விட்ட அறையில். ஆனால் அதே வேகத்தில் அவன் அதரம் வைத்து அழுத்திட உவர் நீர் அவன் உதட்டை அடைந்து அவள் வலியினை அப்பட்டமாக உணர்த்தியது. வீணா வாயை கொடுத்து அடியாங்கி செத்து போடாத. பொண்டாட்டி கட்டினா கேள்வி கேட்பா, நிம்மதியா இருக்க விட மாட்டா. சின்னதா தப்பு பண்ணாலும் ஊதி பெருசு பண்ணுவா. இதுவே வப்பாட்டி வச்சுக்கிட்டா பணத்தை தூக்கி வீசினா மூடிட்டு போவான்னு ஒவ்வொரு பையனும் ஒவ்வொரு போல சொல்லி சொல்லி பொண்டாட்டி கல்யாணம் இதெல்லாம் நரக வாழ்க்கைன்னு நினைச்சு இஷ்டத்துக்கும் தறி கட்டுட்டு திரிஞ்சிட்டேன். அம்புட்டு ஏன் என் அப்பா கூட பொம்பளைனா ஆம்பளை அடங்கி போகக்கூடாது. அவளுங்கள அடக்கி நாம காலடியில வச்சுக்கணும். அவளுங்கள பேச விடக்கூடாது. பேச விட்டா தலைக்கு மேல கொம்பு முளைச்சிடும். இப்படி ஏதேதோ சொல்லி சொல்லி அப்படி ஏன் ஒருத்தி இம்புட்டு கட்டாயப்படுத்தி வைக்கணும்னு ஒரு எண்ணம். இதுக்கு சல்லாப வாழ்க்கையே சொர்க்கம் போல தெரிஞ்சது, கிடைச்சது, அனுபவிச்சேன். இந்த ரைட்டர் ஆரம்பத்துல பில்டப் கொடுத்து என்னைய பயங்கரமான வில்லனா காட்டினது போல எவளையும் கட்டாயப்படுத்தி படுக்கையை பகிர்ந்துக்க வைக்கல. அந்த மாதிரி பொம்பளைக்கேத்த என்கிட்ட அதிகமா வட்டிக்கு வாங்கினாளுங்க. வட்டி பணம் இருந்தாலும் இல்லைனாலும் ஆசைக்கு வருவாளுங்க. வேண்டாம்னு சொல்லாம கிடைக்கிறது வர லாபம்னு நானும் அனுபவிச்சேன். இதுல என்னடி தப்பு இருக்கு? நானாடி தேடி போனேன்.
குடும்ப பொம்பளைங்க ஒருத்தி மேல என் நிழல் கூட பட்டிருக்காது, உன்னைய தவிர. அது கூட ஏன் தெரியுமா? கடுமையாக உரைத்தவனின் கழுகு பார்வை அச்சத்தில் கலங்கி இருந்த அவள் நீள்வெளிகளை கூர்மையாக நோக்கியது. என்னடி அப்படி கண்ணை விரிச்சு பாக்குற? இந்த கண்ணை பார்த்ததே உன்னைய என்னவோ பண்ணணும்னு தோணுச்சு. ஆரம்பத்துல ஒரு தடவை அனுபவிச்ச ஆசை தீந்துடும்னு நினைச்சதேன். உனக்கு வலிச்சாலும் பரவாயில்லன்னு எடுத்துக்க துணிஞ்சு தொட்டேன். ஆனா ஒரு தரம் தொட்டுட்டு நான் பட்ட அவஸ்தை எனக்குன்னு தாண்டி தெரியும். இங்க என்னவோ செஞ்சுட்ட. அவன் நெஞ்சை நீவி கொடுத்து, திரும்ப திரும்ப நீ வேணும்னு கேட்டு அடம் பண்ற என் தம்பிக்கு தீனியா? வேற ஆளை மாத்தி கொடுத்தாலும் வேணாம்னு வீம்பு பண்றான். நீ தான் வேணும்னு அடம்பு பிடிக்கிறான். உன்னைய பார்த்தாலே நட்டுக்கிட்டு சாவடிக்கிறவனுக்கு மட்டும் இல்ல, உன்னைய பார்த்தாலே என் பக்கத்துல வச்சுக்கணும்னு துடிக்கிற இந்த இதயத்துக்கும் நீ வேணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு எப்பவோ முடிவெடுத்து வச்சுட்டேன் என்ற புருஷன் பேச்சில் ஆடி போன கோதைக்கு அவன் சல்லாப வாழ்க்கையை கொஞ்சமும் ஜீரணிக்க முடியவில்லை. இதுக்கு மேலையும் தெளிவா சொல்ல எல்லாம் எனக்கு தெரியாதுரி. ஒழுங்கா கடைசி வரைக்கும் என் கூட வாழு. வாழ்ந்துதான் ஆகணும், அம்புட்டுதான் சொல்ல முடியும். இப்ப இது மொத்தமும் கலட்டிட்டு வா. எனக்கும் நீ வேணும், இவனுக்கும் நீ வேணும். உனக்கு பிடிக்குதோ இல்லையோ என்னோட வாழு என காட்டமாக உரைத்தவன் அவள் கரத்தை பற்றி தேன் கொம்பு கொடுக்க அரண்டு விழித்த கோதைக்கு கண்ணீர் மட்டும் அருவியாக கொட்டியது. ஆனந்த பாலனை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஆசை வார்த்தை பேச தெரியவில்லை. எரிந்து விழும் கடும் வார்த்தைகள். ஆனாலும் 1-2 வார்த்தைகள் அவள் செவியை இனிக்க செய்தாலும் மனம் நிறைய ஆசையோடு அவனை சுமக்க முடியவில்லையே. வலிக்க வச்சுட்டான். பெண்மனம் வெம்பியது. இனி வலிக்காம பாத்துக்கிறேன்டி. அவனுள் ஒளிந்திருந்த காதலன் சொன்ன சமாதான பேச்சு அவளை அடையாது போனது. இந்த பொசிஷன் நல்லா இருக்குதாடி. தரம் பண்ணும்போது அவசரம் முடிஞ்சு போச்சுன்னு எம்பிட்டு நாளா வருத்தப்பட்டிருக்கேன் தெரியுமா? பிறவு வேணும்னு கிட்டக்க வந்தா என்னென்ன ஏமாத்து வேலை பேசிக்கிட்டு விலகி ஓடின. அதுக்கும் சேர்த்து தரேன், வாங்கிக்க, இந்தா. வேகம் எடுத்து அவள் மீது இடுத்து சவாரி செய்ய கட்டு காளையின் வேகத்தில் தேகம் அதிர்ந்து தள்ளி எகிரிய கோதை வலிக்குது என்ற முனகல் சத்தம் எழுப்பி அவனது திண்ணிய தோள்பட்டையை எக்கி கடித்துக் கொள்ள, ஆஹா சொர்க்கம்டி! சிவந்த கண்கள் கிறங்கி வழி பொறுத்தான் ஆனந்தன். நான் உன் புருஷன். இனிமே நான் சொன்னதை அமைதியா கேட்டுக்கிட்டு நல்ல பொஞ்சாதியா நடக்கணும். பிறகு வீண்வாதம் செஞ்சு மாமனை கோவப்படுத்தி புட்டேன்னு வையி, இந்த ஆனந்தம் வேற மாதிரி பார்க்க வேண்டியது வரும். இன்னைக்கு மாதிரி இனிமே கண்ணத்துல அடி வாங்க கூடாதுடி. இதோ இப்படி இங்கன வாங்கணும், புரிஞ்சுதா? மூச்சரிக்கும் வேகத்துடன் வியர்வை துளிகள் அவள் உதட்டில் சொட்ட சொட்ட இடை தூக்கி அடித்த அடியை கஞ்சாடை காட்ட 1000 கோபம் அவன் மீது கொட்டி கிடந்தாலும் உரிமையாக கிடைத்த சந்தோஷத்தை நாணம் கொண்டு ஏற்றுக்கொண்டாள் கோதை. வலிச்சா என்னைய கடிச்சுக்கடி, எனக்கு இன்னமும் வேகம் வேணும். மோக வெற்றியில் பிதற்றிய புதுசனை மிரண்டு பார்த்தவளுக்கு இதுவே அதீத வேகம்தானே என்று தோன்றினாலும் அவன் கூட்டும் வேகத்தில் தானாக அவனது ரோமம் நிறைந்த நெஞ்சு சதையை அரக்கையாக கவ்விக்கொள்ள புயல் வேகத்தில் சுழட்டி அடித்து எந்தெந்த விதத்தில் எல்லாம் அவளை மிரள வைக்க முடியுமோ அப்படியெல்லாம் மிரட்டி புரட்டி எடுத்து விட்டான் அப்பாவி மனைவியை. கேட்டா எந்த வேலை இருந்தாலும் உடனே ஓடி வந்து எனக்கு உன்னைய தரணும். அதே போல உனக்கு வேணும்னாலும் தயங்காம கேளு, கொட்டி தர. இதுக்கெல்லாம் புருஷ பொஞ்சாதிகளை கூச்சப்படவே கூடாது, சரியா? உச்சம் எட்டும் வேளையில் மனைவிக்கு பாடம் எடுக்க எங்கே புரிந்தது? மலக தலையாட்டி வைத்த கோதையை தன்னோடு ஆழ புதைத்து அவன் உரும பெண் விழிகளும் மேல் நோக்கி சொக்கி இறுக்கிக் கொண்டது அவன் முதுகினை. பரஸ்பரம் புரிதல் இல்லாத வாழ்க்கையின் தொடக்கத்தில் ஏற்கனவே தொட்டவனுக்கு தானே தன்னை கொடுக்கிறேன் என அவளும், இனிமே உன்னை தாண்டி வேற எவளையும் தொட முடியாதுரி என இவனும் மனதுக்குள் பெருமூச்சு விட்டது இருவருக்குமே புரியாமல் போனது. 1000 காரணம் சொல்லி தட்டி கழித்தாலும் அவனது சல்லாப வாழ்க்கை அவள் நெஞ்சை நெருஞ்சி முள்ளாய் குத்தி ஆறாத ரணமாய் பெரிதாக்கி கொண்டே போனதை அறியாமல் அலட்சியமாக விட்டுவிட்டான் ஆனந்தன்.